ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. 21 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 12th டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 6 o'clock தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 10th வந்து 5th இயல் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். 4th இயல் வந்து நான் ஆல்ரெடி பாதி எடுத்திருந்தேன், பாதி படிக்காமல் இருந்தேன். ஸோ 4, 5 ரெண்டையும் முடிச்சிடலான்னு உட்காந்து படிச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து AIMTN சேனல் வீடியோ பார்க்கணும், அப்புறம் வந்து ஜியாகிரஃபியில் ஒரு லெசன் படிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி டைம் டேபிள். இன்றைக்கி வந்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக மேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மேப் ஒன்று, இந்தியா மேப் ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம படிக்கும்போதே அதை பார்த்துட்டே வந்து படிக்கும்போது இன்னும் நல்லா நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். INM, பாலிட்டி அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்ஸ் நோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குட்டி நோட் வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் மற்ற எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் நோட் பண்ணாமல் இயர்ஸு, ஏதாவது ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வரதை மட்டும் நோட் பண்ணிக்கிறதுக்கு தனித்தனியாக வச்சுக்கோங்க. INMக்கு ஒரு சின்ன நோட்டு, பாலிட்டிக்கு ஒரு சின்ன நோட் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் அடிக்கடி எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் மெமரியில் இருக்கும். மேக்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக போடுறேன். நானும் வந்துட்டு இன்னும் நல்லா எல்லா சம்ஸும் போடுற அளவுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒரு சில சம்ஸ் எனக்கும் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அது உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து போடுறேன். அப்புறம் வந்து தமிழ் இலக்கணம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இலக்கணமுக்கு வந்து தனியாகவே நோட்ஸ் எல்லா புக்ஸில் இருக்கிறது, எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கிறது கம்பைன் பண்ணி நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் படிச்சுட்ருக்க கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு த்ரோட் ஒரு மாதிரி இருந்தது. சரின்னு பாலை காய்ச்சிட்டு த்ரோட் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொப்பளிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த கிளைமேட் வந்ததுலேருந்தே எனக்கு இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட் வந்தாலே வந்து எனக்கு கொஞ்சம் த்ரோட்டு ப்ராப்ளமாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் முடிக்கும்போது வந்து ஒரு 8 o'clock இருக்கும். அப்புறம் தமிழ் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்க போயாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா என் பையன் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்குவார். அது இந்த டைமில் வந்து நான் படிச்சுக்குவேன். பட் நைட் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு லேட் ஆகிடும். அதனால தான் காலையிலேயே என்னால் நேரமாக எந்திரிக்க முடியாது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் கிளைமேட் பாருங்கள், ஃபுல்லாக மழை தூரிட்டு பனியாக தான் இருக்குது. 2 நாளாகவே வந்துட்டு இங்கே கிளைமேட் இப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து நம்ம எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதுலேயும் நம்ம எந்திரிச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மதியம் ஒரு 1:15 அந்த மாதிரி வந்து மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸ் பார்த்திங்கன்னா தனி வட்டி சம்ஸ் தான் நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நான் நிறைய அதிகமான நோட்ஸ் வந்து எடுக்கலை, வீடியோஸ் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து ஜியாகிரஃபி தான் படிக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் வந்து நான் GS நேற்று எழுதின டெஸ்ட்டுக்கு வந்து GS வந்து கரெக்ஷன் பண்ணல. ஏன்னா அது வந்து வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோவை போட்டுவிட்டு GS வந்து எந்தெந்த கொஷின் தப்பு அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் தப்பு. நான் வந்து இப்படி இருக்கும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸினில் போட்டது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ட்ரிக்காக கேட்டிருந்தார் கொஷின்னு. அதையெல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கலான்னு எடுத்தால் படிக்க டைம் இல்லை. ஸோ அதோடு வந்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா தமிழ், மேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நேற்று எழுதின டெஸ்ட்டோட GS வந்து கரெக்ஷன் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்குறீங்க. அது வந்து நான் ரேண்டமாக வந்து அங்கங்கே எனக்கு நான் படிக்கும்போது மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இயர்ஸ் தான் நோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்காக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன் ஒரு நாள். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் படித்து முடிக்க ஒரு 7:20 கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டேவு வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜியாகிரஃபி வந்து படிக்கலை நேற்றுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.